அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். நான் அஃப்ரத் சார். இதுங்கட எபிசோட் 3. எபிசோட் 1ல ஏ லெவலில் ஒரு பிள்ளை என்னென்ன நோட்ஸை படிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஏ லெவலுக்கு இருக்குதுன்னு பார்க்கணும். எபிசோட் 2ல ஏ லெவலில் ஒரு பெரிய போட்டி பரீட்சை இருக்குது, அது சம்மந்தமான விடையும் சொன்னேன். எபிசோட் 3ல கதைக்கு இருக்கிறது ப்ரொடக்டிவ் டே ஆஃப் அ ஸ்டூடெண்ட். ஒரு மாணவர் ஏ லெவலுக்கு வந்தால் இவ்வளோ நேரம் படிக்கணும், படிக்க டைம் இல்லைன்னு சொன்னா டைம் எப்படி எடுக்கிறேன், கடன் வாங்கி எப்படி எடுக்கிறேங்கிறத பார்க்கணும். உங்களோட கேள்வி கேட்க, இந்த கிழமை நீங்க ஒரு 4-5 வழியா படிப்பீங்க. ஒன்று நீங்க என்ன செய்து கொள்ளுவீங்கன்னு சொன்ன அப்படியே பாருங்க. நீங்க ஒன்று வீட்டில இருந்து படிப்பீங்க, ஹோம்ல இருந்து படிப்பீங்க. ரெண்டாவது ஆன்லைன், முழுக்க ஆன்லைன் மூலமா படிப்பீங்க. ஹாஸ்டல்ல இருந்து படிப்பீங்க, ஹாஸ்டல்ல. போர்டிங்ல இருந்து படிப்பீங்க, போர்டிங்னா உங்க ஊர்ல இருந்து படிக்க கஷ்டமான வெளியூர் படிப்பீங்க. அல்லது டியூட்டருக்கு போய் இங்கிருந்து பஸ்ஸில் போய் டியூட்டருக்கு போய் படிப்பீங்க. அப்படி படிக்கக்கூட ஒரு திங்கள், ஒரு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை நீங்க செல்ஃபா கிளாஸை கழிச்சு நீங்க ஒரு 4 hours படிக்கலாம். செவ்வாய் ஒரு 5 hours படிக்கலாம். புதன் 2 hours தான் படிக்கல். வியாழக்கிழமை ஒரு 2 hours படிக்கல். வெள்ளிக்கிழமை ஒரு 6 hours படிக்கல். சனி ஞாயிற்றுக்கிழமை ரெண்டையும் சேர்த்து நீங்க 2 hours தான் படிக்கல். ஃபுல் டியூஷன் இருக்கலாம். ஸோ டோட்டலா நீங்க 4, 5, 9, 11, 13, 19, 2, 21, 7 பிரிங்க. 21 7 பிரிங்க. ஸோ உங்களோட சராசரியா நீங்க 3 மணி நேரம் செல்ஃப் ஸ்டடி செய்றீங்க. ஸோ நீங்க ஒரு கமெண்ட் ஒன்று பண்ணுங்க பிள்ளைகள், உங்களுக்கு அது கடை யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க நான் வீட்டில் இருந்தா படிக்கேன், ஆன்லைன் கிளாஸ்லாம் ஃபுல்லா படிக்கேன், ஹாஸ்டல்ல இருந்து படிக்கேன், போர்டிங்ல இருந்து படிக்கேன். இந்த போர்டிங்ல இருக்கிறார்கள் நிறைய நேரம் ஃபோன் யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் இருக்கு. டியூட்டரிங் போய் படிக்கேன். என்னால சராசரியா 3 மணி நேரம் செல்ஃபா இருந்து படிக்கேன், அது 4 மணி நேரம். அப்ப யாருமே 7-8 மணி நேரம் படிக்கிறதில்ல. சராசரியா நேரம் கடும் குறைவான நேரம் தான் படிப்போம். ஒரு 3 hours 4 hours தான் படிக்கிறேன். ஒரு கமெண்ட் ஒன்று போடுங்க, நான் இப்படித்தான் படிக்கேன், நான் இவ்வளவு தான் படிக்கேன். ரைட், என்ன கேள்வி வாரும், விஷயத்துக்கு வாரும். இவ்வளவு காலம் ஏ லெவல்ல எல்லாரும் சொல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு நாள் முழுசா படிக்க இல்லாம இருக்குது, நாட்கள் இல்லை, படிக்கிறதுக்கு டைம் இல்லை, வகுப்புக்கு போவாது டைம் இல்லை. அதுக்கான பிரச்சனைகளும் அதுக்கான சொல்யூஷனையும் சொல்ல கேளுங்க. அதுக்கான பிரச்சனையும் அதுக்கான சொல்யூஷனை சொல்ல கேளுங்க. ஸோ நான் சொன்ன முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், நீங்க எந்த முறையிலிருந்து படிக்க, எவ்வளவு நேரம் படிக்க, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு நேரம் செல்ஃப் ஸ்டடி படிக்க. அப்ப இந்த முதலாவது நீங்க படிக்கிற வழிகள், 3வது டாஸ்க்கும் 12வது கேள்வியும் முடிஞ்சு. கமெண்ட்டை மறந்துடாம பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி உங்களோட ஒரு நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, உங்களோட நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, முதலாவது கேள்வி, உங்களோட நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது. அது ஒவ்வொரு மொழி மூலமான பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஒரு முஸ்லீமா இருந்தீங்கன்னு சொன்னா ஒரு 5 மணி சுபஹு டைம் ஸ்டார்ட் ஆகும் சில ஆட்களுக்கு. ஒரு நான் முஸ்லீமா இருந்தீங்கன்னு சொன்னால், தமிழ் பிள்ளைகளா இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 7 மணி 6 மணிக்கு டே ஸ்டார்ட் ஆகும். ஏர்லி மார்னிங் சிலருக்கு ஸ்டார்ட் ஆகும், 4 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். உங்களோட நாள் எந்த டைம் ஸ்டார்ட் ஆகுது, எந்த டைம் முடியுது என்கிறத நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். எப்பயும் உங்களுக்கு விளங்கணும் உங்களோட நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுதுண்டு. அது 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ராவுக்கு 12 மணிக்கு முடியுது, அல்லது 5 மணிக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது முடியுது. ஸோ இதுல ஒரு சிலர் லேட் மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது, 11 மணி 12 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி லேட் நைட் முடியுது. அப்படி உங்களோட நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது, உங்களுக்கு ஏஎம்பிஎம் தெரியாது. என்ன சொல்றது, ஏஎம்பிஎம் கன்ஃபியூசிங். ஸோ படிக்க முடியுமான ஒரு டைம் இருக்குது, உடம்பால கஷ்டப்பட்டு வற்புறுத்தி படிக்கிற டைம். ஸோ நார்மலா ஸ்பான்டேனியஸா நார்மலா படிக்கிற டைம். ஸோ உங்களோட ஏஎம்பிஎம் கன்ஃபியூஸ் ஆனா என்ன, ஏர்லி மார்னிங் எழும்பி படிக்காம லேட்டா ஒரு 12 மணிக்கு தான் உங்களோட டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஏஎம்பிஎம் கன்ஃபியூஷன் வரும். அதால நீங்க சரியா படிக்க மாட்டீங்க. சரிதானே? ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், அப்ப உங்களுக்கு 2 பிரச்சனை, உங்க டே ஸ்டார்ட் ஆகுது எப்ப முடியுது. அடுத்த விஷயம் என்ன சொன்ன பிள்ளைகள், we are human. 9வது பிரச்சனை பாருங்க, we are human not an alien. ஒரு மெஷினரிஸ் இல்லை. ஸோ உங்களோட நாள் லேட்டா ஸ்டார்ட் ஆகி லேட்டா முடிஞ்சா நீங்க உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறுபடும். அப்போ உங்களுக்கு நீங்க ஒரு டயர்டா போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு படிக்கலாம் போய்த்திரும். நான் கண்ட ஒரு விஷயத்தை சொல்ல கேளுங்க. நான்
பலாங்கோட என்ற ஒரு டவுன் இருக்கு, பலாங்கோட, ரைட்? பலாங்கோட டவுன். நான் பலாங்கோட டவுனுக்கு ஒரு ரிலேஷனை விட்டு நான் ஒரு ஸ்டே பண்ண போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு பிள்ளை சயின்ஸ் படிக்குது. அந்த பிள்ளை பலாங்கோடையிலிருந்து ஹெட்டனுக்கு கிளாஸுக்கு போகுது. நல்லா விளங்கிடுங்களா? பலாங்கோட டவுன்ல இருந்து ஹெட்டனுக்கு போகுது. பலாங்கோட இங்க இருக்கு, ஹெட்டன் அங்க இருக்கு. பலாங்கோடையிலிருந்து பொகவந்தலா டவுனுக்கு போறது 2 மணித்தியாலம். பொகவந்தலா டவுன்ல இருந்து ஹெட்டனுக்கு கிளாஸுக்கு போறதுக்கு 1 hour. மொத்தமா அந்த பிள்ளை பயணம் செய்யற நேரம் 3 மணித்தியாலம் பயணம் செய்யுது. திரும்ப வார டைம் 3 மணித்தியாலம். அந்த பஸ் சோ க்ரௌட் அண்ட் சோ ஸ்லோ. ஸோ கிளாஸுக்கு போயிட்டு வருது. அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், உங்களுக்கு டியூட்டருக்கு போகிற சரி வர மாட்டா, ஒன்று நீங்க ஒரு ஹெட்டன் சைட்ல ஒரு ஹாஸ்டல்ல போய் இருங்க அல்லது ஒரு போர்டிங்ல இருங்கன்னு சொன்னேன். ஸோ நான் சஜஸ்ட் பண்ண முறையை விளங்கிட்டா, ஒவ்வொரு நாளும் அல்லது வீக்லி நான் சனி ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு ட்ராவல் பண்ணி போறேன்டா, நீங்க வேஸ்ட் பண்ற டைம், உங்களோட படிக்கிற டைம் தான் நீங்க ட்ராவலிங்ல வேஸ்ட் பண்ணுவீங்க. நான் இப்ப பலாங்குடைய பத்தி கதைக்கையும் இல்லை, ஹெட்டனை பத்தி கதைக்கையும் இல்லை. நான் ட்ராவலிங்குக்கு நீங்க வேஸ்ட் பண்ற டைம் தான் கதைச்சு கொள்றேன். அடுத்த விஷயம், ரைட்? அப்ப வி ஆர் ஹியூமன், நாட் அன் ஏலியன். நாங்க படிக்கக்குள்ள என்ன செய்யணும்? சரி, ஓகே, வகுப்புக்கு போறோம், நம்ம கிளாஸுக்குள்ள போய்த்தோம். அன்னரம் என்னத்தை கடைபிடிக்கணும்னு சொன்னால், நாங்க வகுப்புக்குள்ள போக்குள்ள கடைபிடிக்கிற விஷயம் என்னன்னு சொன்ன பிள்ளையால், இந்த லேட் காமர்ஸ் ஏ லெவல்ல ஓ லெவல் மாதிரி இல்லை. ஏ லெவல் எப்படின்னு சொன்னால், யாரு வந்தாலும் யாரு வராட்டியும் ஹவர்ஸுக்கு பேமெண்ட். வகுப்பு 7 மணிக்கு ஆரம்பிக்கணும்டா, 12 மணிக்கு முடிஞ்சா அந்த 5 ஹவருக்கும் டியூஷன் டீச்சர்ஸ் மாதிரி, ப்ரொஜெக்ட்ல இருக்கிற டீச்சர்ஸ் மாதிரி பேமெண்ட். ஸோ டீச்சர் வகுப்புக்கு வந்த உடனே அந்த வகுப்போட டைம் ஸ்டார்ட் ஆகிடும். அவர்களும் படிப்புக்கு ஆரம்பிக்க. ஓ லெவல் மாதிரி ஏ லெவல் இல்லை. ஓ லெவல்ல சின்ன சின்ன தியரி நிறைய இருக்கும். அப்ப ஒன்று விளங்காட்டி இன்னொன்று விளங்கி எடுக்கலாம். ஒன்றோட ஒன்று சம்பந்தம் இல்லாம இருக்கும் ஒரு சில பாடங்கள்ல. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், பிசிக்ஸ்ல எனக்கு தெரியா, நான் சொல்றேன் சும்மா, நேர்கோட்டு இயக்கம்னு சொல்றேன், சுழற்சி இயக்கம்னு சொல்ல, ஹைட்ரோன்னு 3 பகுதி இருக்கும். லைட், சவுண்ட், ஒவ்வொரு பகுதியா இருக்கும். கெமிஸ்ட்ரியில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஆர்கானிக் ஸ்பெஷல் எடுத்தோம்னா, ஆர்கானிக்ல ஐயூபிஎஸ்சி பேரு, அது சின்ன ஒரு பாடம். அந்த பேசிக் என்ற தியரி, தொழிற்பாட்டு கூட்டம் பேசிக் தியரி விளங்காட்டி அந்த பாடத்துல அரைவாசி விளங்கா போய்த்திரும். சமபாதியம் என்ற தியரி ஒரு பேசிக் தியரி, திண்ம சமபாதியம், கேத்திரட சமபாதியம், ஒளியல் சமபாதியம், பேசிக் அந்த தியரி ஒரு 15 நிமிஷம் தான் தியரி. இப்படித்தானுங்கிற தியரி 15 நிமிஷம். ஸோ நீங்க லேட் கமரா இருந்தீங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன தியரி போயிடுச்சுன்னு சொன்னா நீங்க கிளாஸுக்கு போறது வேஸ்ட். அப்ப கிளாஸுக்கு போறோம், நீங்க எங்க இருந்தாலும் ஒரு ஆள்கிட்ட படிக்கையில், ஒரு ஏதாவது விதமா படிக்கையில். ஸோ நீங்க லேட் கமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தியரி மிஸ் ஆகிடும். உங்களோட அட்டெண்டன்ஸ், நீங்க சின்ன சின்ன காரணங்களுக்காக, மிக்ரேன் என்ன காரணம், பேக் பெயின் என்ன காரணம், தொடர்ந்து இருக்கலாம், சுகம் இல்லை, ரிலேஷன் மகத்தா போய்த்தாங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணத்துக்காக நீங்க ஒரு கிளாஸை கட் பண்ணுவீங்க அட்டெண்டன்ஸ். அதால் என்ன செய்யணும், நீங்க மிஸ் பண்ண போற பெரிய வரப்பு. இன்றைக்கு சார் படிச்சு தாரது எக்ஸாமுக்கு வெறும் எண்ணிக்கையெல்லாம் எண்ணத்துல கிளாஸுக்கு போறது. ஸோ நீங்க அட்டெண்டன்ஸ் 0வா இருந்துச்சு, அட்டெண்டன்ஸ் விட்டு விட்டு கிளாஸுக்கு போனீங்கன்னு சொன்னா, நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, உங்களால ஒரு ஃபேக்கல்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி சாத்தியமே இல்லைன்னு நினைச்சு வச்சு கொள்ளுங்க. 2வது நோட்ஸ். ஒரு சிலர் என்ன செய்யணும்னா, நோட்ஸ் எழுதுறது படிப்பிக்க கொள்ள லேட் நைட்டா தூங்குறேன். லேட் நைட் அந்த ஏஎம்பிஎம் கன்ஃபியூஷன் இருக்கிறாங்க. என்னன்னா, லேட்டா வந்து தூங்கி போட்டு கிளாஸ்ல சார் படிப்பிக்க கொள்ள ஃபுல்லா படுக்குறேன். சரிதான், நல்லா விளங்கி எடுங்க. நீங்க எவ்வளவு பெரிய அப்பன் கட்டிக்காரன் இருந்தாலும் பரவாயில்லை, பெரிய மீட்டர் கேஸ் வந்து பரவாயில்லை, நீங்க தூங்கினீங்கன்னா நீங்க இழக்க போறது உங்களோட ஃபேக்கல்டி மெடிக்கல் கனவு. ஒரு கிளாஸ்ல சார் படிப்பிக்க கூட நீங்க நோட்ஸுக்காக போறீங்களா, கிளாஸுக்கு நோட்ஸுக்கு போக வேணாம். சரிதானே? அடுத்து உங்களோட கவனம் எல்லாம் எப்படி இருக்குது, சார் விளங்கப்படுத்த கூட நீங்க சரியா கவனிக்காம பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா, அல்லது மொபைல் போனை யூஸ் பண்ணிக்கிறீங்க, அல்லது கதைச்சிக்கிறீங்க, அல்லது நீங்க கவனிக்காம தூங்கிக்கிறீங்க, அல்லது வேற ஏதாவது பலாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால கவனம் எடுக்க இயலாது. அதால என்ன நடக்கும்னு சொன்னால், நல்லா கிளாஸுக்குள்ள போய்த்து சார் ஒரு சார் படிப்பிக்க கூட என்ன செய்யணும், இது எல்லா வகுப்புலையும் எல்லாரும் சொல்லுவோம், நான் திரும்பியும் சொல்லுவேன். ஒரு சார் வகுப்புல படிப்பிக்க வந்தா முதலாவது சார் விளங்கப்படுத்த கூட ஃபுல்லா போர்டை பார்த்துட்டே இருக்கணும். அதான் முதலாவது விஷயம். முதலாவது அவர் விளங்கப்படுத்த கூட ஃபுல்லா அவரையே கவனிச்சிருக்கணும். அதுக்குள்ள வேற எந்த கவனமும் இருக்கப்படா. 2வது விஷயம், சார் ஒன்னு விளங்கப்படுத்த நீங்க நோட்ஸ் எழுதப்படா. ஏன் தெரியுமா, விளங்கப்படுத்த தான் விளங்கி எடுக்கணும். நோட்ஸுங்கிறது அதை நாங்க விளங்கி எடுத்தோம்னா அதை வேற யார் நோட்ஸை பார்த்து எழுதலாம். அடுத்தது விளங்கப்படுத்தி போற, நீங்க ஸ்லோவான ஒரு ஆள் இருக்கீங்கன்னு சொன்னால், அவர் விளங்கப்படுத்தி போறார், அவர் 5வது பாயிண்ட் சொல்லுவார், நீங்க 2வது பாயிண்ட் எழுதல, அவனை பார்த்து 2வது பாயிண்ட் 3வது பாயிண்ட் 4வது பாயிண்ட் பாக்கி சார் நோட்ஸை செல்லக்குள்ள ஒரு விளங்கப்படுத்துவார். ஒரு தரம் விளங்கப்படுத்துவார், நோட்ஸை செல்லக்குள்ள விளங்கப்படுவார். நீங்க ஸ்லோவா இருந்து போட்டு அவன் 5வது பாயிண்ட் சார் சொல்லார், நீங்க 2வது பாயிண்ட் பார்த்து எழுதுறீங்க, நீங்க 3வது பாயிண்ட் பார்த்து எழுது சார் 6வது பாயிண்ட் செல்லி போக்குள்ள விளங்கப்படுத்துற. என்ன நடக்குது, நீங்க அதுலயும் கவனிக்கல இதுலயும் கவனிக்கல. ஸோ யூஸ் மிஸ்ஸிங்.
அடுத்த விஷயம், மூணாவது விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு சார் ஒரு வகுப்புல ரெண்டு விதமான ஆசிரியர்கள், ஒன்று விளங்கப்படுத்தி நோட்ஸ் தருவாங்க, விளங்கப்படுத்தி நோட்ஸ் தருவாங்க, ஃபுல்லாவே என்ன வாங்க விளங்கப்படுத்தி நோட்ஸை பிடிஎஃப் தருவாங்க, டியூட்டா தருவாங்க. சரிதானே? அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. விளங்காம விட்டுச்சுன்னு சொன்னால், ஒரு பாடத்துல வகுப்புல ஒரு சில விஷயம் விளங்கலைன்னு சொன்னால், உங்களுக்கு இருக்கிற ஒரு டவுட், உங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு பாடம் விளங்கல்ல, படிப்பிக்க கூட. ஸோ உங்களுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், ஃப்ரெண்ட். அதை விட்டுட்டு பெச்மேட்டை நாடுங்க. யூனிவர்சிட்டியில வெவ்வேறு ஊர்ல இருந்து வெவ்வேறு பேர் போறாங்க. இந்த முறை நல்லா கவனிங்க. இந்த முறை ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல இ ஃபேக்கல்டி 30 ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல 32 தான் கோட்டா. அந்த அந்த ஊர்ல இருக்கிற மொத்த சனத்தையும் கூட்டி போட்டு 32 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க கோட்டாக்கு. 5 பேர் தான் மெரிட்ல இ ஃபேக்கல்டி போயிருக்காங்க. அதே மாதிரி இது இ ஃபேக்கல்டிக்கு. அதே ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்ட்ல 28 பேர் தான் கோட்டால மெடிசின் போறாக்கள். மெரிட்ல 7 பேர் போறாங்க. மொத்தம் எத்தனை பேர்? மெடிசின் மொத்தம் 35 பேர். போன வருஷம் 40 பேர் போன இடத்து சரிதானே? போன வருஷம் 43 பேர் போன இடங்கள்ல 37 பேர், 42 பேர் போன இடத்த 35 பேர் போறாங்க. இதே மாதிரி பிள்ளையால் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல 18 மெரிட்டும் 55 கோட்டாவில் இ ஃபேக்கல்டிக்கு போறாங்க. 21 மெரிட்டும் 47 கோட்டாவிலையும் மெடிக்கல் ஃபேக்கல்டி போறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க பாப்போம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மெரிட் எண்ணிக்கையை விட இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மெரிட் எண்ணிக்கை கூட. பாத்தீங்களா? அதே மாதிரி பிள்ளையால் இந்த பதுள டிஸ்ட்ரிக்ட்ல 56 பேர் கோட்டாவில் போறாங்களாம், 22 பேர் மெரிட்ல மெடிசின் போறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க பாப்போம். சோ இந்த இடத்துல இருக்கிற மெரிட் எண்ணிக்கை பாருங்க. இந்த இடத்துல 7 மெரிட் போன இடத்துல எத்தனை மெரிட் போகுதுன்னு பாருங்க. அதே மாதிரி பிள்ளையால் ஒரு பெட்டிகுலோ டிஸ்ட்ரிக்ட்ல 36 தான் கோட்டா. எத்தனை கோட்டா? 36 கோட்டா, 26 மெரிட். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால், மெரிட் எண்ணிக்கையால மொத்த இ ஃபேக்கல்டி மெடிக்கல் என்ட்ரன்ஸ் கூடுது. அப்ப பிள்ளை என்ன யோசிக்கணும்டா, ஒரு வகுப்புல நல்லா கவனிச்சோம்னு சொன்னா, நல்லா கவனிக்க கூட, நல்ல அட்டெண்டன்ட் அறிக்க கூட, நல்ல ஃபோக்கஸ் அறிக்க கூட, டவுட்டை நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? நல்ல 9 கட்டிக்காரன் கிளாஸ்ல போய் நேரம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளான இருக்கும். அதை விட ஒரு வகுப்புல நம்மளுக்கு ஒருத்தன் விளங்கப்படுத்தக்கூடிய இடத்துல இருந்தோம்னா, விளங்காட்டி மச்சான் எப்பறான்னு கேட்டா சொல்லி தருவான். ஸோ உங்களுக்கு வகுப்புல விளங்காத விஷயத்தை ஒரு சிலர் விளங்கப்படுத்த கூட சில விஷயம் விளங்கும், சில விளங்காம விட்டுச்சுன்னு சொன்னா ஹாஸ்டல்ல வீட்டை படிக்கலாம். அதுக்கு இடையில அப்படி என்னங்கிறது உங்களை பெஸ்ட்மேட்ட கேட்டு நீங்க விளங்கி எடுக்கிறதால உங்களுக்கு பெரிய பிரச்சனை, நல்ல ஒரு நன்மை. ஸோ ஃப்ரெண்டா கூட இருக்கிறவட்ட கேட்கறத விட உங்களோட பெஸ்ட்மேட், உங்களோட பெச்சிலேக்கு நல்ல திறமையான பிள்ளை, விளங்குற பிள்ளைகிட்ட கேட்டு எடுக்கும். அப்ப நான் இந்த 13வது பிரச்சனையை முடிச்சுட்டேன், இந்த 21வது பிரச்சனையை முடிச்சுட்டேன், AM PM கன்ஃபியூஷன் முடிச்சுட்டேன். அதே மாதிரி ஹியூமன் இமும் இல்லை, நீங்க ஏலியனும் இல்லை, உங்களுக்கு டயர்ட் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்க பிள்ளையால், நீங்க வகுப்புல எப்படி கவனிக்கணும். ஒரு வகுப்புல நோட்ஸ் எழுதக்கூட நான் நிறைய தரம் காண்றேன். ஒரு O level போய் ஒன்றுக்கு 2 Aயும் ஒரு 5 B சம்திங் ஒரு ரிசல்ட்ஸ். ஆனா நான் ஒரு கிளாஸுக்கு வந்த இடத்து அவர் பெரிய எண்ணம் மீன்ஸ் தான் நல்லா செய்வேன் எண்ணம், மேட்ச் கொஞ்சம் நல்லா ஓடுவார், பெரிய எண்ணத்துல கதைப்பா என்ன பேச்சுறான். இன்னும் இப்பதான் 28 பேஜ் 27 பேஜ். இப்ப கதைக்க கொள்ளையே கேட்டோம்னா நாம் அவனை கொண்டு கூட்டிக்கொண்டு போய் பெறானை கொண்டு விட்டுறான் போல அப்படி கதைப்பான். அவன் நான் விளங்கப்படுத்த கூட போர்டை கவனிக்க மாட்டேன், நான் விளங்கப்படுத்தவன் கவனிக்கான், அவனை பாட்டு குனிஞ்சிக்கிருப்பான். நோட்ஸ் எல்லாம் கூட வினையவான்னு நினைச்சேன்னா எழுத மாட்டேன், சும்மா குனிஞ்சு கிரிஞ்சு போட்டு நான் 8வது போய் சொல்லுவேன். அப்போ முதலா போய் எழுதுவேன். நான் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் கிட்டேன் நல்லா குறை, செகண்ட் மார்க்ஸ் கிட்ட நல்லா குறை. அப்போ நான் சொன்னேன், நீ படிக்கிற விதம் போல நீ கவனிக்கா இல்லை, இப்படி செய்யறமான். நம்மளோட ஒரு பிள்ளை நம்மளோட கதையை கேட்கறதும் கேட்காம நமக்கு விளங்கும் தானே. அப்போ அவன் கேட்காம போயிட்டு இப்போ வாரான், இன்ஆர்கானிக் எல்லாம் முடிஞ்சு ஆர்கானிக் வாரேன், எனக்கு இன்ஆர்கானிக் விளங்கு வாரம். அப்ப என்ன நடக்குது? நாங்க சொல்ல கதையை நீங்க கேட்காம விடுறதால என்ன நடக்குது? ஸோ ஆன்லைன்ல நீங்க கவனிக்கல இல்லைன்னு நான் பார்க்கலாது, நீ வீடியோ பார்க்கல நான் பார்க்கலாது. ஸோ நேரடி வகுப்புல என்ன பொறுப்புல இருக்க கூட நான் அதுக்கு பொறுப்பு. அப்ப நான் பொறுப்புக்கு நான் விட சொல்லணுமே. அப்ப நான் சொல்ல நீ கவனிக்கலன்னு அதை விளங்கி எடுக்கணும். அந்த பிள்ளை விளங்காம
நான் என்னால் ஏழும், நான் படிச்சு எடுத்துருவேன் எல்லாம் நீங்க சொல்ல இயலாது. என்ன உங்களுக்கு ஏழதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்களுக்கு இது உங்களை மாதிரி எத்தனை பேர் வந்திருப்பாங்க. நீங்க உங்களோட ஊர்ல இருக்கிற டாக்டர் ராதாட்ட போய் எப்படி படிக்க வேண்டிய அந்த டாக்டர் ராதா படிச்சு கொடுத்து எங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் தானே. அதே வகுப்புல எத்தனை பேரை பார்த்துக்கு வந்திருப்போம், எத்தனை பீக் எத்தனை ட்ராப் ஆகிற பிள்ளைகளை பார்த்து வந்திருப்போம். ஸோ அடுத்த விஷயத்துக்கு வருங்க பிள்ளையா. அடுத்தது ஒரு டீச்சர் என்ன வேலை செய்வார், ஒரு வகுப்புல ஒரு சார் என்ன வேலை செய்வார். முதலாவது கேட்டுக்கொள்ளுங்க. நான் கண்ட ஒரு பர்சனல் விஷயம், முதலாவது உங்க டீச்சர்ஸ் 100% நம்பிக்கொள்ளுங்க. 100 இல்லை 200 நம்பிக்கொள்ளுங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னால், ஒரு ஆளை விட இன்னொரு நல்ல பெருசு, இன்னொரு நல்ல ஆள் நீங்களா ஒரு ஜட்ஜ் பண்றீங்க. ஸோ நான் படிப்பிக்க கூட பொதுவாக நான் கால்குலேஷன் பாடம் படிப்பிக்கிறேன். போற இடங்கள்ல இன்ஆர்கானிக் படிப்பிக்கிறேன், ஆர்கானிக் படிப்பிக்கிறேன், பிசிக்கல் அயன் சமநிலை, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரியல். எனக்கு பிரிச்சு தர பாடம் இந்த பாடம் தான். ஒரு இடத்துக்கு மற்ற இடத்துக்கு போனேன்னா மாறி நடக்குது. ஜெனரல் கெமிஸ்ட்ரி படிப்பிக்கிறேன், கேஸஸ் எனர்ஜிஸ் படிப்பிக்கிறேன், கைனடிக்ஸ் இரசாயன சமநிலை, அவத்திய சமநிலை படிப்பிக்கிறேன். அது பேப்பர் செய்யுது. ஒரு சில இடங்கள் எம்சிக்கு செய்வேன், ஒரு சில இடங்கள் எஸ்ஏ செய்வேன், ஒரு ஸ்ட்ரக்சர் செய்வேன், ஒரு சில இடங்கள் மாடல் பேப்பர் செஞ்சு போயிருவேன். நான் போற இடங்கள்ல இந்த கால்குலேஷன் படிப்பிக்க போற இடங்கள்ல நாங்கள் கேட்போம் எப்படி விளங்குதுன்னு கேட்டா அந்த பிள்ளைகள் சொல்லணும்டா ஜெனரல் கெமிஸ்ட்ரி நல்லா விளங்குது, கால்குலேஷன் விளங்குது இல்லை. உங்களுக்கு தெரியும் யூனிவர்சல் லோ என்ன, உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை என்னன்னு சொன்னா கால்குலேஷனுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அந்த கேள்வி நிறைய கேள்வி செய்யணும். ஜெனரல் கெமிஸ்ட்ரி விளங்குதுன்னு சொல்றேன். ஒரு டீச்சர் ரோல் என்னன்னு சொன்னால், ஒரு டீச்சர் கொண்டு உதாரணமா பதுளை டிஸ்ட்ரிக்ட்ல, இந்த பதுளை டிஸ்ட்ரிக்ட்ல 2 பேர் தான் தமிழ் பேசுறாக்கள் மெடிசின் போயிருக்காங்க. எத்தனை பேர்? 2 பேர். ஆனா மற்ற எல்லாரும், மற்ற 76 பேர், ஒரு 5 பேர் வைங்களேன், 75 பேர் சிங்கள மொழி மூலமான ஆக்கள், 5 பேர் தான் தமிழ் பேசுறாக்கள் மெடிக்கல் ஃபேக்கல்டி போயிருக்காங்க. மெடிக்கல் ஃபேக்கல்டி போயிருக்காங்க. அங்க எத்தனை, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பாடசாலை இருக்குது, எத்தனை ப்ரொஜெக்ட் இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி பாருங்க பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை விட இந்த பிள்ளைகள் நல்லா படிக்குது. நான் ப்ரொஜெக்ட பிள்ளை சொல்லல, பிள்ளைகள படிப்பதில். அப்ப பிள்ளைகள் என்ன செய்யணும்னா, ஒரு டீச்சருங்கிற நாங்க என்ன செய்யணும்னா பிள்ளைகளுக்கு போட்டித்தன்மையை சொல்லணும். அடே நீங்க எத்தனை பேர் படிச்சாலும் இந்த டியூட்டர்ல 100 பேர் வகுப்புக்கு வாரீங்க, 100 பேர் வகுப்புக்கு வாரம்னு சொல்ல முக்கியம் இல்லை. இவ்வளவு பேர் படிக்கும், நம்மள ஒரு ஆள் தான் 2 பேர் தான் ஈஃபை கல்வி போக போறோம், மெடிக்கல் கல்வி போக போறோம். ஸோ என்ன செய்யுங்கன்னு சொன்னா நல்லா படிச்சு கொள்ளுங்க. ஸோ உங்கள ஒரு ஆள் போறது 2 பேர் போகலாம். அப்ப என்ன, நாம சிங்கள மீடியத்துல போற ஆட்கள் எண்ணிக்கை குறைச்சி தமிழ் மீடியத்துல போற ஆட்களையும் கூட்டணும். ஸோ டீச்சர் என்ன வேலை செய்யறார், போட்டி சூழலை பத்தி சொல்றார். 2வது ஒரு டீச்சர் மோட்டிவேஷன் பண்ற மட்டும் இல்லை, ஒரு டீச்சர் ஜோக் சொல்லி பிள்ளையை தன்னை கொண்ட்ரோல்ல வைக்கிற மட்டும் இல்லை, ஒரு டீச்சர் அட்வைஸ் பண்ற மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மட்டும் இல்லை, நல்ல நாலேஜ் கொடுக்குற மட்டும் இல்லை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். இது நடக்குதுன்னா மோட்டிவேஷன் மட்டும் என்ன செய்யணும், 50% மோட்டிவேஷன், 25% அட்வைஸ், 50% மோட்டிவேஷன், 25% அட்வைஸ், 10% மார்க்கெட்டிங், மிச்சம் 15% தான் என்ன செய்யறேன்னு சொன்னால் படிப்பிக்கிறேன். ஸோ பிள்ளை என்னத்துக்கு வந்திருக்கு, டாக்டர் ஆகிங்கதான் வந்திருக்கு. மோட்டிவேஷனுங்கிறது ஒரு 5% 10% தான் போதும். ஏன் தெரியுமா நாங்க வகுப்புல பிள்ளைய டைமை நாம செலவழிக்க கூட ஒரு பாடத்தை தோங்கி இன்னைக்கு ஃபுல்லா ஒரு மோட்டிவேஷன் பண்ணார். 2 மணி நேரம் வகுப்பு சார் ஃபுல் மோட்டிவேஷன் பண்ணினார். அதால ஒரு மார்க்ஸ் வேற போகுதா? இல்லதானே. நீங்க ஆல்ரெடி விளங்கி தான் வந்திருக்கீங்க. கொமர்ஸுக்கு போகல, ஆர்ட்ஸுக்கு போகல, இடெக்கு போகல, பிடெக்கு போகல, படிக்காம வேற கோர்சஸ் போகல. யாருமே நான் படிக்கேன் ரிசல்ட்ஸ் கிடைக்காட்டி பாகிஸ்தான் மெடிசின் போகணும் வாரா, இல்லாட்டி யாராலும் நான் ராகம் ஃபேக்கல்டி தான் போவேன், ஜாபுரை தான் போவேன், ராஜராட யூனிவர்சிட்டி தான் போகணும் வாரா. இல்லதானே. எல்லார எண்ணமும் கொழும்பு மெடிசின் போகணும். அங்க 200 பேர் தான் போகுது. அந்த 200 பேர்ல 5 or 6 பேர் தான் தமிழ் பேசுறாக்கள், அல்லது ஒரு 15 பேர் தான் தமிழ் பேசுறாக்கள், மிச்சம் 185 பேரும் சிங்கள மொழி மூலமானவர்கள். அப்ப என்ன நடக்குது, நம்ம நாட்டுல சிங்கள மொழி மூலமான ஆட்கள பாப்புலேஷன் கூட. இது தம்பி பாப்புலேஷன்ல இல்லை, திறமையாளர்களுக்கான தேர்வு. அப்ப 50,000 பேர் படிக்கிற ஒரு A level, நம்ம இந்த தமிழ், சிங்களம், முஸ்லிம், கிறிஸ்டியன் எல்லாம் சேர்த்து 50,000 பேர் பயோசயின்ஸ் எழுதுறாங்க. அது 2100 பேர் தான் மெடிசின் போகலாமண்டா. டாக்டரமா இருந்தா டாக்டர் ஆகுது, இன்ஜினியரமா இருந்தா இன்ஜினியர் ஆகுது, அல்லது பெரிய வசதிக்காரர்களா இன்ஜினியர் ஆகுது, ரோயல் காலேஜ் படிச்சா தான் டாக்டர் ஆகலாம், விசாகல படி டாக்டர் ஆகலாம் அப்படின்னு எண்ணமே இல்லை. இங்க எப்படின்னு சொன்னா, யாரு கூட நேரம் படிக்கும், யாரு பாடத்தை விளங்கி எடுக்கும். சிங்கள மொழி மூலமான பேப்பர் எப்படி பார்க்காங்களோ அதே மாதிரி தான் தமிழ் மொழி மூலமான பேப்பரை பார்க்காங்க. இந்த பேப்பர் எப்படி இருக்கும் அதே ஸ்டாண்ட்ல இங்கேயும் பேப்பர் இருக்குது. ஸோ யாரும் பேப்பர் அவுட் ஆக்கல, சரிதானே, யாரும் பேப்பர் அவுட் ஆக்கல. அப்ப என்ன சொன்னா, சார் அந்த சிங்கள மொழி மூலமான டீச்சரை அவங்க படிக்கிற பிள்ளை நல்ல ரேங்க் எடுக்குது, அவைகள் எத்தனை 1000 பேர் படிக்காங்க தெரியுமா? டே எத்தனை 1000 பேர் படிக்காங்க யோசிச்சு பாரு. ஒரு சேரு கிட்ட, சிங்கள மொழி மூலமான சேரு கிட்ட 5000 பிள்ளைகள் படிக்கிறார். அவர் போஸ்டர் 5000 பேர் என்ன படிக்காங்கன்னு சொல்ல.
அப்படின்னு சொன்னா அவர்கிட்டே போகணுமே, அவர்கிட்ட படிக்கிற 5000 பேர் டாக்டரா போய்க்கணுமே. இல்லதானே, எங்களோட தமிழ் மொழி மூலம் போகுதானே, எங்களோட சிங்கள மொழி மூலம் போகுதானே, எங்களோட இங்கிலீஷ்ல படிக்க போகுதானே. அப்ப என்ன நடக்குது? இந்த பிள்ளைகள் எல்லாரும் படிக்குது, எல்லாரும் கூட படிக்காங்க. சோ என்ன நடக்கணும்டா, நாங்க முதல்ல அது ஒரு கேட்டை திறந்து விடுறோம். எப்படி திறந்து விடுறோம்? சில டிஸ்ட்ரிக்ட்ல, நான் சும்மா சொல்றேன், சில டிஸ்ட்ரிக்ட்ல சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபீல்டே இல்லை. அந்த பிள்ளைகள் பொதுவாக ட்ரிங்கோட கல்வியில பேஸ் என்ன, கிண்ணியால நாக பேஸ். ட்ரிங்கோல வேறு இடங்கள்ல பேஸ் இல்லை, ட்ரிங்கோல படிப்போட பேஸ் கிண்ணியா. அதே மாதிரி இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் என்ன செய்யுதுன்னு சொன்னால், சின்ன சின்ன ஊர்ல கந்தலாயில, முள்ளிப்பொத்தானையில, ஹொரவா பொத்தானையில, ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்ல இருந்து என்ன செய்யுதுன்னு சொன்ன பிள்ளையால் இந்த சயின்ஸ் ஃபீல்ட் உருவாகுது. என்னத்துக்காக உருவாகுது? தன்னை பிள்ளைகள்ல டைம் வேஸ்ட்டை குறைக்கணும், தன்னை ஊர்ல இருந்து ஒரு ஃபேக்கல்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி போகணும்னு தோங்குறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு டீச்சரை வேலை தன்னை ஊர்ல இருந்து ஒரு ஃபேக்கல்டி போனா, ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி போனா, ஜூனியர் மாதிரி ஒரு எண்ணம் வரும், இவ வெயிட்டா இப்ப நம்மளும் போகலாம், இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தா போகலாம். சோ உங்களுக்கு விளங்கணும், இந்த ரிசல்ட்ஸ் எடுத்தா போகலாம். இப்ப நான் சொல்லி தந்தானே, மெடிக்கலோட பாருங்க 36 பேர் தான் கோட் அழுடு வர்றேன், அத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறது. அந்த போட்டியை விளங்கி எடுக்கும். ஸோ டீச்சர் ஒரு மென்டரா இருக்கார், ஒரு புஷ் பண்றார், உங்களை சொல்லார் நீ நல்லா படிக்க, நீ கொழும்பு யூனிவர்சிட்டி போற அளவுக்கு கெட்டித்தனமா இருக்க. ஏன்? ஆல்ரெடி அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியா உங்களை விட எவ்வளவு போட்டின்னு தெரியா. உங்களோட டிஸ்ட்ரிக்ட ஒரு பதுளை டிஸ்ட்ரிக்ட் பிள்ளை உண்டு, ஒரு மொன்றாகல பிள்ளை உண்டு, ஒரு களுத்துறையில படிக்குது. ஒரு மொன்றாகல பிள்ளை ஒரு களுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து படிக்குது. ஸோ அந்த மொன்றாகல பிள்ளைக்கு தெரியாது தன்னை விட எவ்வளவு கெட்டித்தனமான பிள்ளைகள் இருக்கும்னு தெரியாது, களுத்துறை டிஸ்ட்ரிக்ட்ல படிக்குது. அப்ப நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லேன், ஒரு ப்ராஜெக்ட்ல பட் நான் சொல்லேன், அவ பிரைவேட் கேண்டிடேட். நான் அந்த பிள்ளை அடிச்சு 2 தரம் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னா நீங்க ஐலண்ட் 100க்குள்ள வருவீங்களேன்னு தெரியுமா. நான் ஏற்கனவே சந்திச்ச எல்லா பிள்ளைகளை விடவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஓடி பிள்ளை உண்டு. ஆனா மொன்றாக டிஸ்ட்ரிக்ட் அந்த பிள்ளை எக்ஸாம் எழுத போகக்கூட, அந்த டிஸ்ட்ரிக்ட் போகக்கூட, பதுளை டிஸ்ட்ரிக்ட் போயிச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளையால ஃபேக்கல்டி மெடிக்கல் ஃபேக்கல்டி போற சின்ன வேலையா போயிட்டு. ஸோ என்ன நடக்குது? பிள்ளைகள் திறமையான பிள்ளைகள் இருக்காங்க. அந்த திறமையை வெளிக்காடுறது ரோல் ஆஃப் அ டீச்சர். வகுப்புக்கு வந்து ஃபுல்லா இன்னைக்கு சார் ஃபுல் மோட்டிவேஷன் தந்தார், இன்னைக்கு படிக்க தோங்குறது, நீங்க வந்திருக்கிறது என்னதுக்கு படிக்கத்தான் வந்திருக்கீங்க. ஸோ யூ டோன்ட் நீட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். வகுப்பில் இருக்கிற நேரம் அவ்வளவு நாலேஜ் எடுக்கணும். ஒரு டீச்சர் 90% நாலேஜை கொடுக்கட்டும், 5% அட்வைஸ் பண்ணட்டும், 5% மோட்டிவேஷன் பண்ணட்டும். சரிதானே? ரைட். ரோல் ஆஃப் அ டீச்சர் ஃபினிஷ். அடுத்த விஷயம் என்னன்னா, ஒரு பாடம் விளங்கல்னு சொன்னா, ஒரு பாடம் படிக்கும் விளங்கல். இன்னைக்கு நான் சும்மா சொல்லனேன், இன்னோர்கானிக்ல கற்றாயன்களை கண்டறிதல் என்ற ஒரு தலைப்பை படிக்கும். கற்றாயன்களை கண்டறியதுக்கு என்ன செய்யறோம்? இந்த முறைகளை பயன்படுத்தி கற்றாயன்களை கண்டறியலாம். அப்ப கேள்வியில பிள்ளைக்கு சிக்கல் அயன்களை நிறம் எல்லாம் பாடமா இருக்கணும், அதுல பாடமா இருக்கணும், சுவாலி நிறம் பாடமா இருக்கணும், பண்பறை வகுப்பு பாடமா இருக்கணும். பாடமா இருந்தா தான் கேள்வியை வாசிச்சு விளங்கி எடுக்கலாம். ஏ லெவல்ல தியரி ஒன்று இருக்கு, அவன் கேள்வியில தியரியை கேட்கறல, அப்ளிகேஷன் இப்படி வந்தா எப்படி, இப்படி வந்தா எப்படி, இப்படி ஒரு பிரச்சனை வந்தா என்ன செய்வேன் என்கிறான். ஏ லெவல் இப்படி வந்தா எப்படின்னு கேட்கறேன். அப்ப பாடமாக்குற எல்லாரும் விட எழுத தூங்கிடுவாங்க. அதுக்கு தான் ஏ லெவல் பேப்பர் என்ன செய்யும் என்றால், பிள்ளைகள் என்ன செய்ய தெரியுமா, ஒரு சில பிள்ளைகள் கேள்வியை பாடமாக்குது. 10 தரம் ஒரு பாடத்தை விளங்கப்படுத்துற 10 தரம். அவ பிள்ளை என்னடா பாடம் விளங்காம விட்ட உடனே ரிப்பீட்டிங் ஏ லெசன் வித் 2 or more people. ஒரு பாடம் படிச்சு தாரன் விளங்காட்டி என்ன செய்யறேன், இன்னொரு ஆன்லைன் கிளாஸுக்கு போறேன், அங்க போய் அவட்ட படிக்கிறேன், அதுவும் விளங்கல்னு போட்டு இன்னொரு ஆட்ட போறேன். 3 தரம் ஒரு பாடத்தை படிச்சோம்டா கேள்வியும் பாடமா விடையும் பாடமா போயிட்டு. அதே கேள்வி திரும்ப எக்ஸாமுக்கு கேட்டா மட்டும்தான் உங்களோட அலையை எடுக்கலும். அப்படி கேட்கறது கேள்வியில அப்ளிகேஷன், ஒரே விஷயத்துல வேற மாதிரி கேள்விகளை கேட்பார். ஸோ நாம் எல்லா கேள்விகளும் செய்யற அளவுக்கு ஒரு நாலேஜ் உடைக்கணும். ஸோ ஒரு பாடம் விளங்கலைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யறீர்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் படிச்சாதான் பாடம் விளங்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் படிக்காம வேற ஆசிரியர் ஒரே பாடத்தை படிக்கிறதால டைம் வேஸ்ட். ஒரு கோட்டுக்கு மேல இன்னொரு கோட்டை கீறுறது, 5 தரம் ஒரு கோட்டுக்கு மேல ஒரு கோடு கீறுன்னு நினைச்சுன்னா அது ஒரு கோடை தான் விளங்கும், தடிப்பமான கோடா இருக்கும், அதுல ஒரு பலனும் இல்லை. ஒரு பாடம் விளங்குதா, அடுத்த பாடம் ட்ரை பண்றேன், எனக்கு திரும்ப படிக்க கூட பாடம் விளங்கிடும். அடுத்த விஷயம், நம்பர் ஆஃப் கொஸ்டின் வெர்சஸ் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ். அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, எவ்வளவு கேள்விகளை செய்யறீங்கிறதான் ஏ லெவல்ல நுட்பம். நான் இந்த ஒரு கேள்வி செஞ்சேன், நல்ல ஒரு கேள்வி, வித்தியாசமான விஷயங்களை கேள்வி செஞ்சேன். பிள்ளை என்ன செய்யணும், ஒரு பாடத்தை படிக்க கூட நல்லா விளங்குற பாடத்தை என்ன செய்யறது, நல்லா விளங்குற பாடத்தை நல்லா படிக்கிறது. எப்ப கொப்பியை திறந்தாலும் இன்னோர்கானிக் கொப்பி எடுத்து பாடமாக்கி நிற்கிறேன். எப்ப கொப்பி எடுத்தாலும் இன்னும் கெமிஸ்ட்ரி படிக்க தோங்கினா இன்னோர்கானிக் எடுக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிக்க தோங்கினா ரிசோர்ஸ் புக்கை வாசிக்கிறேன். ஏ லெவல் அப்படி இல்லை, நீங்க அப்படி செய்யறேன். 50,000 ஒரு ஆளாய்க்கு நான் உங்களுக்கு சொல்றேன், 50,000 ஒரு ஆள் இருக்காது, 2100 ஒரு ஆளா இருக்கு.
50,000 பேர்ல 2,300 பேர் ஃபேக்கல்டி போறேன்னா 50,000க்குள்ள ஒரு ஆளா இருந்து வேலை இல்லை. 2,100 ஒரு ஆள் இருக்கும். சும்மா எல்லாரும் கனவு காணும். எல்லாரும் டிபியை பார்த்தாலும் ஸ்கோப் யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பு எல்லாரும் அந்த கொழும்புல பிரதானையால போய் அப்படியே ராஜகிரியால போகக்கூட இப்படி போகக்கூட எல்லாரும் தானையும் பொருளை அந்த லேடிஜியரோட தலை திரும்பும் அப்படியே பார்க்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் கொழும்பை பார்த்தா ஒரு ஃபீல் வரும். ஸ்கூல் ட்ரிப் போனாலும் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் பேராதன் யூனிவர்சிட்டி அதை போட்டோ எடுக்கிறேன். ஸோ இதுல எந்த விதமான அது ஒரு காட்டாப்பு கண்டுடைப்பு. நீங்க என்ன வேணும்னா இதுக்குள்ள ஒரு ஆளா இருக்கணும்னா என்ன செய்யணும்? உங்களோட எஃபர்ட் கூட இருக்கணும். ஒரு சிலர் ஒரு பாடத்தை லேசான பாடத்தை படிக்கிறேன். என்ன பாடம் நான் வகுப்புல சொல்ல அடிக்கடி ஒரு பாடம் சார் படிச்சு தாரான் நல்லா விளங்கிச்சுன்னா என்னது நினைக்கிறேன் ஒன்று நாம மீட்டர் இருக்கணும். நாம மீட்டர் கட்டும் சார் இவர் 3வது விஷயம் இருக்கு. எக்ஸாமுக்கு வர மாட்டான். நல்லா விளங்குறது எக்ஸாமுக்கு வாரது. எது கஷ்டப்பட்டு விளங்குறமோ எதுல தடுமாறுறமோ எதுல மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பிளவுறாங்களோ நினைச்சு கொள்றான் எக்ஸாமுக்கு வரப்போகுது. இதான் அங்க நடக்கிறது. எக்ஸாம் பேப்பர் பெருட்டக்குள்ள தெரிஞ்சொன்னு கண்ணுக்கு விளங்குறது தெரியாது மட்டும்தான் கண்ணுக்கு விளங்கும். ஸோ அதை விளங்கி எடுங்கும். அடுத்தது ஒரு சிலர் எம்சிக்கு மட்டும்தான் செய்யுது. அவங்கள்ட்ட எல்லார்டையும் 2000+ இருக்கும். பாஸ் பேப்பர் இருக்க மாட்டான். ஸ்ட்ரக்சர் இருக்க மாட்டான். அவன் 2026ஆம் ஆண்டு பேச்சு ராத்தா 2022ஆம் ஆண்டு பேச்சு நல்லா கேளு. இவர் 2026 ராத்தா 2022ஆம் ஆண்டு பேச்சு. நீங்க அந்த மிச்சம் முடிக்கிற லெவலை கொஞ்சம் பாருங்க. நீங்க மிச்சம் லெவல் 2026ஆம் ஆண்டு பேச்சு ராத்தா 2022ஆம் ஆண்டு பேச்சு. அப்ப ராத்தாட எத்தனாம் வருஷம் பாஸ் வரைக்கும் 22ஆம் ஆண்டு இருக்குமா? இல்லை. 21ஆம் ஆண்டு பாஸ் வரைக்கும் 2010 2021ஆம் ஆண்டு பாஸ் பேர் மட்டும் எடுத்துக்கு பாரு 2000+ சொல்லிருக்கு. அது 2000+ நல்லா விளங்கி எடுக்கலாம். 2000+ல அதை கேள்வியை பிரிச்சு போட்டிக்காங்களாம். இது யூனிட் 1 யூனிட் 2 யூனிட் 3 அது சரியா பிரிச்சு போட்டிக்காங்களா? இல்லை. அதுல ஒரு சில கல்குலேஷனுக்குள்ள ஒரு சில அயன் சமநிலை கேள்வி வருது. கேசஸுக்குள்ள ஒரு சில கைனடிக்ஸ் வருது. 2000+ பிரிச்சதே ஆகப்பிழை. ஸோ நீங்க உங்ககிட்ட ஒரு பாஸ் பேப்பருக்கு ஒரு தொகுப்பு இருக்கணும். நம்ம இதான் பாஸ் பேப்பர்ண்டா 1979ஆம் ஆண்டுல இருந்து 2025ஆம் எம்சிக்கு ஒரு தொகுப்பு இருக்கணும். ஸ்ட்ரக்சர் ஒரு 2011 இருந்து இருந்தா காணும். எஸ்ஏ 11 இருக்கணும். அந்த தொகுப்பு இருக்குதா? அப்ப என்ன செய்யறேன்டா எடுக்கிறேன் ஒரு 2000+ 10 கழிச்சு இல்லாட்டி பாஸ் பேப்பரை பெறட்டுறேன் 2016ஆம் ஆண்டு ஆக லேசான பேப்பர் 2016 12 இருக்கிறதுல ஆக லேசான பேப்பர் அது மட்டும்தான் எடுக்கிறேன். பெஸ்ட் 10 கழிச்சு ரைட் அது முடிச்சு திரும்ப மற்ற பாடம் திரும்ப 2017 அடுத்தாண்டு வந்து ஒரு 10 கழிச்சு திரும்ப அடுத்தாண்டு ஒரு 10 கழிச்சு விட 1ஆவதுண்டா ஏயும் பியும் சரி சரிதான் இப்படி படிக்கிறேன். கேள்வி ஒன்று செய்யக்கூட ஏபி சரியண்டா ஏன் பியும் சியும் பிள்ளை ஏன் சியும் டியும் பிள்ளை எப்படி வந்தா சியும் டியும் சரி வந்திருக்கும்? ஏன் இந்த கேள்விக்கு இந்த விட பிள்ளையா வருது? ஏன் இந்த விட இப்படி வருது? இப்படி வந்த என்ன ஒரு கூட்டுக்களை வாசிக்கும் கொதிநிலைகளை வாசிக்கும். முதலாவிட சரி 2ஆவிட சரி விட 2ஆவதுண்டா முதலாவது விட வரணும்டா இந்த 2ஆவது கூட்டு என்ன வந்திருக்கணும்? வழங்கிட்டாங்க சொல்ல ஒரு கேள்விக்கு அப்படித்தான் இந்த கேள்விக்கு பின்னால நாம ஒரு விஷயத்தை தேடணும். இந்த கேள்வி வந்தா இப்படி வந்தா இப்படித்தான் வரும். இந்த 2ஆவது வந்து முதலாவது வரணும் இந்த வசனம் தான் வந்துடும். அதான் திரும்ப கேள்வியை வரப்போகுது. ரைட் அப்ப கேளுங்க. அப்படியா சிலர் எம்சிக்கு ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அது உங்களுக்கு தான் ஒரு நஷ்டமா போகுது. ஒரு பாடத்தை மட்டும் படிக்கிறது ஒரு குறிப்பிட்ட துண்டை மட்டும் படிக்கிறது. அடுத்தது அன்வான்டட் நாலேஜ் அபவுட் ஸ்ட்ரீம் பாடத்தை பத்தி ஸ்ட்ரீம் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு வந்தா என்கிட்ட ஒரு சில கதைக்கு கொள்ள சார் இவர் சும்மா ஒரு பயோ சயின்ஸ்ல சிங்கள மொழி மூலமா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப சோசியல் மீடியா வந்ததாலே எல்லாரும் மார்க்கெட்டிங்கா போயிடுச்சு. உங்களுக்கு இவரு தெரியுமா அவர் தெரியுமா இவரு தெரியுமா அவர் தெரியுமா அவர் தெரியுமா அந்த ஊர்ல இவரு தெரியுமா அவர் தெரியுமா? பாடத்தை பத்தின எந்த விதமான நாலேஜும் இல்லை. ஸ்ட்ரீம் பத்தி ஃபுல் நாலேஜ் இருக்கு. கெமிஸ்ட்ரியில மட்டும் அவர் சொல்லார் எனக்கு இவரை தெரியும் இவர் இந்த வீடியோ பார்த்துருக்கேன் அவர் அந்த வீடியோ பார்த்துருக்கேன் இவர் நைட் செமினார் அந்த அவர் அடே நீ என்ன செய்யற தெரியுமா? ஒரு ஆளை போறாய் என்ன சொன்னா உங்களோட டீச்சரை நம்ப இன்னொருத்த போறாய். அதால என்ன நடக்குது தெரியுமா? ஏற்கனவே அவர் படித்த அந்த எல்லாத்தையும் சைவரால பெருக்கி சைவராக்கி போட்டு போறாய். ஸோ கவன மக்களுக்கு அதில் இருக்கிற விஷயம் என்ன சொன்ன பிள்ளைகள் கேளுங்க. நான் வெரி புவர் நான் வசதி இல்லாதால் என்னிட பொருளாதாரம் இல்லை வாப்பாவுக்கு தொழில் இல்லை வாப்பா இல்லை நான் ஃப்ரீ கிளாஸ் தான் போறேன் நான் ஃப்ரீ ரிசோர்ஸுக்கு பின்னால் போறேன். ஸோ இப்படி என்ன செய்யறேன்னு எல்லாரும் என்ன செய்யறேன்டா இந்த ஃப்ரீ ரிசோர்ஸுக்கு பின்னால ஓடுறேன். அதுல இருக்கிற விஷயத்தை சொல்ல கேளுங்க. ஒரு பாடத்தை பத்தி முதல்ல ஃபுல் நாலேஜ் இருக்கணும். ஆர்கானிக்கண்டா சமபகுதியம் பொறிமுறை மாற்றீடு சோதனை பொருட்கள் தாக்கங்கள் தாக்க வகைகள் இந்த 6 விஷயம் இருக்குது. எத்தனை விஷயம் இருக்குது? 6 விஷயம் இருக்குது. சமபகுதியம் என்று சொல்ல ஒன்று இருக்குது.
அதான் 4 மார்க்ஸுக்கு வரும். பொறிமுறை என்று இருக்குது 2 மார்க்ஸுக்கு வரும். தாக்க வகைகள் 2 மார்க்ஸுக்கு வரும். சோதனை பொருள் 2 மார்க்ஸுக்கு வரும். மாற்றிட்டு 4 மார்க்ஸுக்கு வரும். இது என்ன செய்யறேன்னு சொன்னால் ரைட் 5 மாசமா அல்ல 100 மணித்தியாலம் ஆர்கானிக் மாற்றிட மட்டும் படிக்கிறேன். எத்தனை மார்க்ஸுக்கு? அந்த 4 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு 100 மணித்தியாலம் செலவழிக்கிறேன். சமபகுதியம் ஒன்று தொடுறல் பாஸ் பேப்பர்ல வர கேள்விகள் சமபகுதியம் எப்படி எல்லாம் கேள்வி மாறிட்டு கண்ணால் எல்லாம் அல்கஹோல்ல கட்டமை வரைய சொல்லி அல்டிஹைட்ல கீட்டோண்டு கட்டமை வரைய சொன்ன காலம் போய் இப்ப எப்படி கேள்வி வருது. இப்ப கேள்வி வார உங்களுக்கு பெற்றோர் நல்லா தெரிஞ்சிருக்கும் சமபகுதியை பெற்றோர். அதை தெரியாம பாடத்துல நுழைஞ்சு தெரியாம சும்மா வகுப்பு போறோம். இன்றைக்கு ஒரு 10 கேள்வி செஞ்சோம். அமில வலிமையில் ஒரு ஆள் என்ன சொல்லார் 6 மணித்தியாலம் அமில வலிமை படிச்சிருக்கும். எந்த கேள்வி தந்தாலும் நான் செய்வேன். தம்பி அமில வலிமையில் இப்ப கேள்வி வாரல்ல இப்ப விளங்குதா பா கார வலிமையில கேள்வி ஒன்று செஞ்சாரு சார் தாங்கியல அந்த அளவு கேள்வியா ஒரு நாள் முழுக்க கார வலிமையா இப்ப கார வலிமையில கேள்வி வந்து கண்ணால போயிடுச்சு. ஸோ படிக்க வேண்டிய விஷயத்து பாடத்தை பத்தின பூரணமா நுழைஞ்சு இல்லாம சும்மா என்ன ஃப்ரீவா பின்னால போய் போட்டு ஒரு 1901 கால பாஸ் பேப்பர் எடுத்து அந்த கேள்விக்கு விட செய்யறதுக்கான தியரி உருவாக்கி அதை வச்சு செஞ்சு போட்டு அதுக்கு வச்சு ரைட் ஓகே எப்ப பார்த்தாலும் ஒரு மாற்றீடு கேள்வி எடுக்கக்கூட 2016-18 ஆண்டு மாற்றி ஒன்றுக்கு அது சும்மா தியரியோட மாற்றி விடணும். அதை போட்டு அடிச்சு விட வந்துடும் மாற்றிட்டு விளங்கிட்டு கேள்வி எல்லாம் எப்படி வருகுது. ஸோ நான் சொல்ல கூட்டங்களால ஒரு மொரட்டோ பேப்பரை நிமிந்து ஃபேஸ் பண்ணலாம். நான் சொல்ல கூட்டத்தால ஒரு ரோயல் காலேஜ் பேப்பரை பெரட்டி பார்க்கலாம். நான் சொல்ல கூட்டத்தால ஒரு டேர்ம் 6 பேப்பரை செய்யலாம். நான் சொல்ல கூட்டத்தால எந்த விதமான டேர்ம் பேப்பரையும் திருப்தியா ஃபேஸ் பண்ணலாம். எல்லா டேர்முக்கும் ஒரு காரணம் சொல்லுவான் தெரியுமா. ஃபர்ஸ்ட் டேர்ம் சொல்லுவான் இன்னும் எங்கிட்ட ஒரு கால்குலேஷன் படி தரல. செகண்ட் டேர்ம் சொல்லுவான் இன்னோர்கானிக் முடியதுக்குள்ள டேர்ம் வச்சுட்டாங்க. இன்னொருத்தன் சொல்லுவான் ஆர்கானிக் முடிக்கிறதுக்குள்ள டேர்ம் வச்சுட்டாங்க. இன்னொருத்தன் சொல்லுவான் இப்பதான் பிசிக்கல் துவங்கினேன் இல்லாட்டி எடுத்திருப்பேன். 5ஆம் டேர்ம்ல சொல்லுவான் அது 5ஆம் டேர்ம் நாங்க ஃபேஸ் பண்ணா ஃபைனல் ஃபேஸ் பண்ண 6ஆம் டேர்ம் சொல்லுவான் சும்மா ஃபெடப்பாப்படா டேய் படிக்கிறவன் காரணங்கள் ஒரு நாளும் காரியத்தை விழுறல முதலாவது. ஸோ ஒவ்வொரு தவணையும் அப்ப அதே தவணையில 94 எடுத்து என்ன செய்யறேன் சொல்லுங்க பாப்பா. நீங்க காரணம் சொல்லி தானே அதே பேப்பர் 94 எடுத்த ஒரு கூட்டம் இருக்கு அதானே போகுது. அதே இந்த கஷ்டமான பேப்பர்ல 90 எடுத்த பிள்ளானே போகுது. காரணம் சொல்ல நீங்க போறதா காரணம் சொல்லாம மெனக்கெட்டு படிச்சவன் போறதா. ஸோ நீங்க என்ன செய்யறீங்களா நான் வசதி இல்லை இன்னைக்கு ஃப்ரீ கிளாஸ் தானே போறோம் ஒண்ணு நான் காசு அடி போகல ஃப்ரீ கிளாஸ் தானே போறேன் தம்பி. நான் கெமிஸ்ட்ரி பாடம் ஒரு 5 மணி தான் ஃப்ரீ கிளாஸ் நடத்துறேன். என்ன கண்டு என்ன செய்வாருண்டா இன்னொரு ஆள் என்ன செய்வாருண்டா ஃப்ரீ கிளாஸ் நடத்துறார். என்னத்துக்கு நடத்துறார்? பிள்ளைகளை கண்டெக்ட் எடுக்கிறதுக்கு பிள்ளைகளை வகுப்பு சேர்க்கிறது 2 ஃப்ரீ கிளாஸ் நடத்தி லேசான சில விஷயங்களை சொல்லி தந்தா டக்குனு நீங்க என்ன மைண்ட் மாறி இவர் நல்லா படிப்பேன் வைத்திருவீர். அப்ப என்ன நடக்க போதோ அவர் யோசிப்பார் இவர் 5 மணி நேரம் நான் போன இன்னொரு 5 மணி நேரம் திங்கக்கிழமாண்டாக்கி இவர் ஃப்ரீ கிளாஸ் நடத்துறேன். இவர் என்ன பார்த்து போட்டு செவ்வாய்க்கிழமை அவர் ஃப்ரீ கிளாஸ் நடத்துறேன். பிசிக்ஸ் பார்த்து சார் பார்ப்பார் அடே இவர் 2 ஃப்ரீ கிளாஸ் நடத்தி ஆள் எடுக்காரு. இவர் புதன்கிழமை நடத்துறேன் இவர் வியாழன் நடத்துறேன் எல்லாம் முடிஞ்ச போறோம். இவர் மெட்ஸ் ஃப்ரீ கிளாஸ் இவர் பயோபிசிக்ஸ் கிளாஸ் ஃப்ரீ கிளாஸ் நடத்தினா 7 நாளும் ஃப்ரீ கிளாஸ் வகுப்புக்கு போய் டியூஷனுக்கு போய் வந்து ஆன்லைன்ல வந்து திரும்ப ஃப்ரீ கிளாஸுக்கு போறோம். அப்ப நீங்க எப்ப படிக்கிறீங்க? முதலாவது இதை விட்டு விலகணும் சரிதானே. விலகினாத்தான் நீங்க போகலாம். அடுத்த விஷயம் பாருங்க முடியாது. நீங்க ஒவ்வொரு விஷயமாக நீங்க படிக்கக்குள்ள ஓலெவல்ங்கிறது ஆகவும் ஒரு வருஷ படிப்பு அதுல 9 பாடம் இருக்கு. ஒரு வருஷம் 9 பாடம்ண்டா ஒவ்வொரு பாடத்தையும் சின்ன சின்ன விஷயங்களை தான் ஓயில் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்ன பாடம் அண்டு எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி என்ன ஓயில் என்ன மின் கலமண்டா என்ன மின் பகுப்புண்டா என்ன அனோட்டண்டா என்ன கதோட்டண்டா என்ன இவ்வளவுதான் ஓ லெவல்ல தெரிஞ்ச மின் பகுப்பு மின்கலம் எலக்ட்ரோன்டா. யூனிட் 2ல யூனிட் 1ல ஆக 20 மூலகங்களை பத்தின நாலேஜ். சோடியம் தண்ணியோட தாக்கம் அடைஞ்சு நடக்கும், மெக்னீசியம் தாக்கம் அடைஞ்சு நடக்கும், அலுமினியம் நடக்கும், HH லண்டன் பிபிசி ஃப்ரைடே அப்படி ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. ஆக 20 மூலகம் தான் 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 3 வருஷம் அந்த 9 மூலகத்தை பத்தி தான் 20 மூலகம் பத்தி தான் படிக்கிறேன். ஆவது அட்டெடுத்தது போட்டு இந்த மூலகம் என்ன, பிரதிருப்பத்தை காட்டுற மூலகம் என்ன, மின்ன கடத்துற மூலகம் என்ன, கடும் தாக்க விதமுடைய மூலகம் என்ன, இதான் கேள்வி. ஏ லெவலுக்கு வந்தா உங்களுக்கு விளங்கும் என்ன பெல்ட் கலண்டும் பெல்ட்ல போட்ட ரவுசர் போட்ட பெல்ட் கலண்டும். இன்னோகானிக்கு படிச்சு முடிஞ்சா கொப்பிய என்னத்தை தோங்குறன்னு தெரியா. ஒரு சில இன்னோகானிக் கொப்பி எடுத்து பார்த்தேன், ஒரு சில நோட்ஸ் எடுத்து பார்க்க கூட இந்த நோட்ஸ் இந்த இன்னோகானிக்குள்ள பிசிக்கலையும் சேர்த்து ஓர்கானிக்கையும் சேர்த்து மாங்காய் சேர்த்து புளியங்காய் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து இன்னோகானியை மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் ஃப்ரூட்டை கொடுத்தா பிள்ளைக்கு என்னதை படிக்கணுமோ நான் சரியா பிள்ளைக்கு சொல்லணும் இன்னோகானிக்கண்ட இதான் இவ்வளவுதான் கேள்வி வரும். முதல்ல டியூட கையில கொடுத்துட்டோம், இவ்வளவுதான் கேள்வி வரும், இப்படித்தான் கேள்வி வரும்னு சொல்லணும். பிள்ளை என்ன செய்தா ஒண்ணும் தெரியா
நாம இன்றைக்கு போய் ஒரு கலரை கேட்கிறேன். அண்டு வகுப்புல வந்து நான் குந்திக்கிறேன் CrO2Cl2 குரோமைல் குளோரைட் CrO2 நான் கண்டுக்கிறேன் CrO2Cl2 கலரை கேட்கார் புள்ள செல் இல்லை இது கலர் செங்காவில் நிறம் குரோமைல் குளோரைடு பரிசோதனை செல் இல்லை எல்லாருக்குமே சொல்லுது நான் அங்கே படிப்பிச்சுக்கிறேன். அந்த நைட் என்ன நடந்தீங்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் போய் இன்னொரு கோப்பி எடுத்து பேரடி படிச்சுக்கிப்பாரு. படிச்சுக்கிந்தா இது முதலாவது நடக்கும். இதுக்கு எக்ஸாமுக்கு வார வீதம் குறையும். பிள்ளைக்கு என்னோட டைம் கொடுக்கும். இவ்வளவுதான் கேள்வி சொல்லு. சும்மா ஒருத்தருக்கு இது கலர் அதில் கலர் இப்படி கேள்வி வார இல்லை. கேள்வியோட எஸ்ஏ ஒன்று உடைச்சு இப்படித்தான் கேள்வி வரும். டி பிளாக்ல இப்படித்தான் கேள்வி வரும். SO4 2- இந்த முறை 4ஆம் தவணை பரீட்சையில உங்களுக்கு தெரியும் இன்ஆர்கானிக்ல டி பிளாக்ல கேள்வி வந்துச்சு. SO4 2- இணை எத்தனை இதழ் பிணைப்பு உருவாக்கும்? SO4 2- இணை எத்தனை இதழ் பிணைப்பு உருவாக்கும்? 2 இதழ் பிணைப்பு உருவாக்கும். 80 பேப்பர் பார்த்தேன். எத்தனை பேப்பர்? 80 பேப்பர் பார்த்தேன். 4 பேப்பர்ல தான் அந்த கேள்வி ஃபுல் விட எழுதி வச்சிருக்கு. அப்ப ரிசோர்ஸ் புக்ல அது இல்லை. நாங்க பாஸ் பேப்பர்லயும் அது இல்லை. பாஸ் பேப்பர் இருக்கிறது SO4 இல்லை. அப்ப என்ன நடக்குதுன்னா அந்த 4 பேரையும் கூப்பிட்டு எப்படி விட வந்தேன்னு கேட்டேன். சரி நான் ஒரு டேர்ம் பேப்பர்ல பார்த்திருக்கேன். ஒன்றுக்கு மேற்பட்ட அணுக்களை தனிச்சோடு இருக்கக்கூட அந்த தனிச்சோடு இருக்கிற அணுக்கள் ஆக்சலேட் 2 இதழ் பிணைப்பு உருவாக்குது. அது மாதிரி தான் சார் SO4 இருக்கிற O-. அப்ப என்ன நடக்குது? இந்த தேடல் தானே காரணம். நாங்க காரணமா? ரிசோர்ஸ் புக் காரணமா? தேடல் காரணம். நோட்ஸ் காரணமா? நோட்ஸ் இல்லை. இது அடுத்த வருஷம் என்ன நடக்கும் தெரியுமா? நோட்ஸ் செயல்பாடு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு பிள்ளை படிக்க கூட எப்படி எல்லாம் உங்களோட ப்ரொடக்டிவ் டே இருக்கணும்னு சொன்னால் நீங்க தேவையில்லாத விடயங்கள்ல கூட நேரத்தை செலவழிக்க. ஸோ ஹவு ஐ கிளியர் மை டவுட். ஆக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால் எப்படி நான் ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்துறேன். ஒரு வகுப்புல ஒரு படிக்கும். இப்ப நான் 8 மணிக்கு படிக்க தோங்குறேன். ஒரு டவுட் வருது. என்ன நடக்குதுன்னு சொன்னா பிள்ளை என்ன செய்யுது? டவுட் வந்தவொன்னு என்ன செய்யுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அந்த போட்டோ எடுத்து குரூப்ல போடும். 2வது ஆப்ஷன் அது வரைக்கும் காத்துக்கிடிக்கும். 2வது என்னன்னு சொன்னால் அவங்களோட ஸ்கூல் கம்யூனிட்டி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பெச் கம்யூனிட்டி போடும். ரிப்ளை வர மாட்டான். நல்லா படிக்கிறவன் படிக்க மொபைல் போன் ஓ பண்ணி வச்சு போட்டு படிச்சு முடிஞ்சு போறான். போன் எடுத்து பார்ப்பான். இதான் வழக்கமா நடக்குது. நான் இது வரைக்கும் என்னைட்ட படிச்சு இந்த முறை மெடிசின் போன ஈஃபெக்ட் போன பிள்ளைகிட்ட அவசரமான வேலை ஒன்று இருந்தேன். நோட்ஸை கொஞ்சம் அனுப்பி படிச்சு நோட்ஸ் அனுப்பணும் வந்து ஒரு 7 மணிக்கு மெசேஜ் அனுப்புவேன். இந்த முறை ஈஃபெக்ட் போன மெடிக்கல் ஃபேக்கல்டி போன பிள்ளைக்கு அனுப்புவேன். ஒரு 12 மணிக்கு அல்ல 11 ரிப்ளை வரும். சார் சாரி சார் நான் போனை பார்க்கல, போன் உம்மாட்டு இருந்து. கொஞ்சம் பேர் பாஞ்சு உளுந்து மெசேஜ் போய் டிக்குழல் அதுக்குள்ள பாஞ்சு உளுந்து நோட்ஸ் அனுப்புறேன். அவன் நான் யோசிக்கிறேன், போனோட படுக்கையிலடா நீங்க இந்த போனோட படுக்கையிலான்னு கேட்கிறேன். நான் கிளாஸ் கேட்கிறேன். அவன் முதலாவது விளங்கணும். அன்று பார்த்தேன் எனக்கு சில அதை விடுங்க தேவையில்லை. மொபைல் போன் யூஸ் பண்ண அது உங்களோட இஷ்டம். ஸோ ஹவு ஐ கிளியர் மை டவுட். நான் ஒரு டவுட் எப்படி கிளியர் பண்ணேன்டா, ஒரு டவுட் வருது, குரூப்புக்கு போடுறேன், ரிப்ளை இல்லை. திரும்ப என்ன இன்னும் தாண்டி போய் இப்போ புது குரூப் இருக்குங்க, AL சயின்ஸ் டிஸ்கஷன் குரூப், கெமிஸ்ட்ரி டவுட் கிளியரன்ஸ் குரூப், கெமிஸ்ட்ரி இந்த குரூப், கெமிஸ்ட்ரி அந்த குரூப். இதெல்லாம் என்னத்துக்கு தெரியுமா? ஒரு குரூப்பை தோங்குறேன்னு தெரியுமா? அந்த குரூப்ல தோங்குறது கண்டெக்ட் எடுக்கிறதுக்கு. 2வது ஒரு குரூப்பை தோங்குறதுக்கு அந்த குரூப்ல ஒரு 5000 பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கலாம், 5000 பேர் பார்ட்டிசிபென்ட் இருக்கலாம். அந்த குரூப்ல இருக்கிற ஆட்கள் என்ன செய்யறேன்னு சொன்னா 99% ஆட்கள் குரூப்பை பாருங்க. நாங்க உங்களோட கிளாஸ் போஸ்டரை ப்ரொமோஷன் பண்றேன்னு அவங்களுக்கும் ஃபீல்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இவர் படிப்பிக்கார், இவரை ஆன்லைன் ஆர்கானிக் கிளாஸுக்கு போங்க, இவரை வகுப்புக்கு போங்க, தரமான ஆசிரியர்னு போட்டு குரூப்ல போடுறேன். நீங்க என்ன செய்வீங்களா? நீங்க வழி இல்லாம இருக்கிறார்கள். படிக்கணும்னு கட்டும் ஆசை இருக்கு, நிறைய பிள்ளைகளுக்கு ஆசை இருக்கு, வழி தெரியாம என்ன நினைச்சுன்னா 6 வந்தாலும் அதுக்கு பின்னால போறேன். பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு சொக்லேட்டை கொடுத்து ஒரு பிள்ளைகளை கடத்தி கண்ண பிள்ளைங்கிற மாதிரி படிக்க கட்டும் விருப்பம். ஆனா வழி தெரியா. குரூப் 1ல ஒரு போஸ்டர் வந்தா வகுப்புக்கு போறேன். ஒரு 10 வகுப்பு போனது போறான் முழங்கு பாப்போ ஏன்டா போகணும்னு கட்டின ஆசைக்கு போறேன். திரும்ப என்ன செய்யறேன்னா திரும்ப அடுத்த போஸ்டர் பின்னால போறேன். ஸோ ஒரு டவுட் வந்த உடனே நீங்க வகுப்புக்கு டியூஷனுக்கு போறீங்க, நீங்க கிளாஸுக்கு போறீங்க, உங்களோட சார்கிட்ட கேட்கலாம். நீங்க சார் உங்களுக்கு மெசேஜ் போட நீங்க பார்க்க இல்லை, உங்களுக்கு தான் வேலை இல்லை, மொபைல் போனை வச்சுக்கிறீங்க. எங்களுக்கு ஃபுல் வேலை இருக்கு. காலைல 6 மணிந்து நைட்டுக்கு 8 மணி கிளாஸ் நடக்கும். அந்த மொபைல் போனை வச்சுக்கணும், நோண்டிக்கு நிக்கலாம் படிக்கிற டைம்ல. ஸோ நீங்க என்ன செய்யலாம்னா உங்க டவுட்டை கிளியர் ஆகிறதுக்கு நீங்க டியூஷனுக்கு போறீங்க. ஸோ அவர்கிட்ட என்ன கிளாஸ் டைம்ல டவுட்டை கேட்கலாம். சரி விலங்கல்ல வகுப்பு முடிஞ்ச டைம் ஒரு 1/2 hour பிரேக் இருக்கு, டவுட்டை கேட்டு படிக்கலாம். ஆனா நீங்க அப்படி யாரும் படிக்கிறீங்க. உங்களுக்கு டவுட் வந்த உடனே வாட்ஸ்அப் பண்ணி கிளியர் ஆகணும். நீங்க ஆள் வைக்கல அதுக்கு, சரிதானே? ஏஐ இல்லை டீச்சர்ஸ் மாதிரி. ஸோ வகுப்புல கேட்கலாம். ஸோ கவனமாக விளங்கிடுங்க.
உங்க டவுட் எப்படி கிளியர் பண்றீங்க. ஸோ நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்க விளங்கிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு படிக்கக்கோல அடுத்தது நீங்க இதான உங்களோட விஷயம் ட்ரெயின் பை சோசியல் மீடியா. சோசியல் மீடியாவில் அண்டு ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் ஒருத்தர் ஒரு ஜஃப்னாவில் படிப்பிக்கிற ஒரு ஃபிசிக்ஸ் ஆசிரியர் இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதி ஏசிரிக்கார். அது எப்படி பரவுதுன்னா நீங்க எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டு எல்லாரும் வீடியோ போட்டு என்ன செய்யறாங்க, நீங்க சோசியல் மீடியா எடிக்டா போய்த்தி. எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சரியா. என் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி பேர் அந்த ஸ்டேட்டஸ் போடுறதும் அந்த டிபியை போடுறதும் அந்த இதை போடுறதும் என்ன நினைச்சேன், நீங்க ட்ரெயின் பை சோசியல் மீடியாவில் நீங்க அடிக்டா போய்த்தி. உங்களுக்கு நீங்க வந்திருக்க ஃபீல் என்ன தெரியுமா, நீங்க ஓஏல இருந்து ஏழுக்கு வந்திருக்கு, டாக்டராக மட்டும்தான் வந்திருக்கீங்க. நீங்க ஏ லெவல் இருக்கும் காலம் மட்டும்தான் பஸ்ஸில் சில நாள் சண்டை போகும். நாங்க படிக்க கூட பஸ்ஸில் எங்களை சேர நல்ல நாடு அட்டி பிடி சண்டை போய் சேட்டெல்லாம் பிச்சு விளாத்துவாங்க பிள்ளை. இப்போ வந்து சும்மா குரூப் மீட்டிங் போட கூட சும்மா இப்போ பெச்மேட் கதைக்கு கூட ஏழு பத்தி ஒருத்தரும் கதைக்கிறீங்க, டீச்சர்மாரை பத்தி கதைக்கிறீங்க. நாங்க என்ன செய்யறோம்னா டீச்சர்மாருக்கு சண்டை போயிருக்கு நிறைய தர பஸ் அடிப்படி ரத்தமாலும் சண்டை போயிருக்கு. ஸோ ஏ லெவல் காலம் படிக்கும் பிறகு தான் ஏ லெவல் டீச்சர்ஸ் மாதிரி ஏ லெவல் படிச்சு முடிஞ்சு அடுத்த ஃபீல்டுக்கு போனா உங்களோட ஊர்ல 50 பேர் படிக்கலாம், 2 பேர் தான் டாக்டரா போக போறீங்க. அப்ப மிச்சம் 48 பேரும் என்ன செய்யுது, சரிதானே? அப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னால் உங்களோட டைம் எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்க செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக். இன்னைக்கு உங்க டே ஸ்டார்ட் ஆகுறதுல மிஸ்டேக், உங்க டீச்சரை நீங்க சரியா தெரிவு செய்யாத மிஸ்டேக், நீங்க ஹாஸ்டல் போர்டிங்ல ட்ராவல் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பலாவங்களோட இருக்கிற பிள்ளை ஹெட்டர்ல இருந்தா தான் படிக்கணும், பலாவங்களோட வீட்டை தான் அந்த பிள்ளைக்கு வீட்டையும் இருக்கணும், வீட்டு இருந்தா தான் படிக்கலாம். எனக்கு அதுதான் சாப்பாடு நல்ல. அப்ப எப்படி நீங்க ஜாயின் படிக்க தியாகம் இல்லாம எப்படி நீங்க டாக்டர் ஆகுற? இங்க இருந்து பயம் யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. பயம் எங்க இருக்கு, குளியாப்பீட்டில் இருக்கு. குளியாப்பீட்டு குருநாகல் டவுன்ல இருக்கா? இல்லை, அது உள்ளுக்கு போகணும். இப்ப நான் சும்மா சொல்லணே பிள்ளையால், நீங்க ஒரு வெட்டிக்கலோ டிஸ்ட்ரிக்ட் ஒரு காத்தாங்குடி இருக்கிற பிள்ளை ஒன்று வைங்க, உங்களுக்கு ருகுன் யூனிவர்சிட்டி கிடைச்சிச்சு. ருகுன் எப்படி தெரிக்கி வெட்டிக்கலோல இருந்து 6 மணிக்கு ஒரு பஸ் வரும். எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு ஒரு பஸ் வரும். அது சிடி பஸ் ஒன்று வரும். அவர் தெரிந்து இப்படியே போறேன், போய் பொத்தியில போய் மொன்றாகல போய் அம்மாந்தோட்டையில போய் காலிக்கு போய் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு போய் அந்த பஸ் அடிப்பார். இவ்வளவு நேரம் ட்ராவல் பண்ணலாமா? அப்ப நீங்க சொகுசை பாக்குறீங்க. 6 மணிக்கு பஸ் ஏறினா காலையில 4 மணி தான் ஃபேக்கல்ட்டிக்குள்ள போகலாம். ஸோ நீங்க செய்யற தியாகத்தை யோசிச்சு பாருங்க. எல்லாருக்கும் சும்மா நீங்க கண்ணை மூடி யோசிக்க எல்லாருக்கும் குளோபல் மெடிசன் கிடைக்கும். 200 பேர் தாண்டா குளோபல் மெடிசன் போகலாம், 400 பேர் 300 பேர் தாண்டா பெராக்கு போகலாம். மிச்சம் எல்லாரும் மத்த யூனிவர்சிட்டி போகணும்டா. நீங்க தான் சப்ரகாமி போகணும், சட் ஸ்கோர் குறைய வந்துச்சுன்னு சொன்னா ஈஸ்டர்னுக்கு போகணும், அதனால தேவையில்லைங்கிற ஜஃப்னாக்கு போகணும். சதர்ன்ல இருக்கிற ஒரு ஆள் சட் ஸ்கோர் குறை ஜஃப்னாக்கு போறோம்னா 12 மணி நேரம் எடுக்கும். ஸோ நீங்க டைம் பண்ற செக்ரிஃபிகேஷன் அதை பாருங்க. ஸோ டவுட் வந்தா இப்படி சார்கிட்ட கேளுங்க, டியூஷன் சார்கிட்ட போய் கேளுங்க, வகுப்புல கேளுங்க டவுட். இல்லாட்டி பெஸ்ட் மேட்டுக்கு போங்க, 2 வாணிக்கு ஃப்ரெண்ட் இல்லை பெஸ்ட் மேட்டை கேளுங்க. அடுத்தது கிளாஸுக்கு லேட்டா போயிடணும். ஏ லெவல்ல கிளாஸுக்கு லேட்டா போயிடே போடா, போகாமட்டாலும் அதை விட மறுபடியும் நடத்தாலும் நோட்ஸ் எப்படி எழுது. நான் உதாரணங்களை சொல்லுவேன். எப்படி ஒரு பாடம் விளங்காட்டி நாம இருந்து படிக்காம இன்னொரு கிளாஸுக்கு போனோம்டா அதால அப்ப ஏற்கனவே போன வகுப்பு டைம் வேஸ்ட் தானே, திரும்ப போன திரும்ப வேஸ்ட் ஆக போகுது. ஸோ சயின்ஸுக்கு தேவையில்லாத நாலேஜை விடுங்க. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர வகுப்பு பார்த்து அவர் தெரியுமா, இவரு தெரியுமா, அவர் தெரியும், இவரு தெரியுமா. ஒருத்தர் வந்து ஒரு 50 சேரமாற பேரை சொல்லலாம். அமித் புஷலேங்கான், திஸ் ஜனநாயகாங்கான், அனுராத பெரியரான்னு சொல்லலாம். ஒரு 50 பேரை சொல்லலாம்டாப்பா. எனக்கு சத்தியம் அந்த பேர் ஒன்று தெரியா. நான் யோசிச்சு பார்த்து கொண்டு இன்னையெல்லாம் சொல்லலாம். இங்கிலீஷ் மீடியம் பேத்தா இரண்டு அவன் இவன் ஒரு உருப்பட்டாக்கள் நான் யோசிச்சு போட்டு எனக்கு உண்மையா தெரியா. நான் அது அப்புறம் யூடியூப்ல அடிச்சு பார்க்கணும். இது என்னதுக்கு நம்ம தேவையில்லாத வேலை, இது நமக்கு என்ன தேவையில்லாத வேலை. ஸோ நமக்கு தேவையான வேலை மட்டும் படிப்போமே. சும்மா ஏன் நான் மூளையை ஸ்டோரேஜை கூட்டுறோம். அடுத்தது நாங்க டயர்டாகாம மெனக்கெடாம ரிஸ்க் எடுக்காம கிடைக்கிற வளத்தை பயன்படுத்தி குறுகிய வளங்கள் பயன்படுத்தி நிறைய நேரம் படிச்சு கொள்ளுவோம். கொஞ்சம் தான் வளம் கிடைக்கு, ரிசோர்ஸ் கிடைக்குதா, நிறைய அதிக நேரம் படிக்கலாம். தேவையில்லாத வேலையை கணக்கு எடுக்க முடியும், படிக்க மாட்டோம். டவுட் வந்த உடனே சிலாக்கள் கேள்விகள் செஞ்சு இப்போ டவுட் வந்து அதுலேயே ஸ்ட்ரக் ஆகி படிக்காம விடுறேன். அப்படி ஒரு கேள்வி வந்து விட விரலையா விட்டு போட அடுத்த கேள்வி போறேன். அப்ப நாங்க ஏலவலையுமா அப்படித்தானே 2 மணி அதுக்குள்ள எத்தனை மார்க்ஸ் எடுக்கும்போது முக்கியம். இந்த கேள்வி செஞ்ச வாங்குற முக்கியம் இல்லை. அடுத்தது நீங்க நான் வசதி இல்லை, நேற்று சல்லி இல்லை, நான் ஃப்ரீ கிளாஸ் மட்டும் போறேன். ஒரு ஃப்ரீ வகுப்பால பிள்ளையால் ஒரு ஃப்ரீ வகுப்பால ஒரு குறிப்பிட்ட பாடத்துல ஒரு குறிப்பிட்ட லகுவான பகுதியை மட்டும்தான் விளங்கப்படுத்திடும். ஒரு முழு சிலபஸையும் அவரால் படிப்பிக்க இயலாது. ஒருத்தரும் படிப்பிக்க மாட்டாங்க. பிள்ளைகளை ஈர்க்கிறதுக்கான ஒரு வழிதான் இந்த ஃப்ரீ ரிசோர்சஸ்.
அதால் என்ன நடக்கும்னு சொன்னா உங்களோட டைம் வேஸ்ட். நீங்க உங்களோட டீச்சர் மாறுமையில வச்சுக்கிற நம்பிக்கைப்படும். நாங்க கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய கொண்டு வந்து செதுக்கி கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்க நீங்க என்ன செய்யறீங்கன்னா ஒரு ஃப்ரீ கிளாஸை போட்டு பிள்ளைகளை சும்மா பிள்ளையான வழியில கைட் பண்றீங்க. அந்த பிள்ளை என்ன செய்ய மாட்டா, படிக்குது இல்லை கடைசி வரைக்கும். கடைசி ஒரு 100 நாங்க கஷ்டப்பட்டு A-level 28ஆம் ஆண்டு பெச்சுக்கு நான் சொல்ல கதை உண்மையா பாருங்களேன். 28ஆம் ஆண்டு பெச்சாக்களை ஓயில் எழுதின உடனே போய் அந்த பிள்ளையில கூட்டிக்கு வந்து ஓயில் எழுதின பிள்ளைகள் கையும் கழுவல் ஓயில் எழுதின பிள்ளையில வந்து அட்மிஷனை போட்டு 2028ஆம் ஆண்டு ஆகஸ்டில் நடக்கிற எக்ஸாமுக்கு இப்ப இருந்து படிப்பிச்சு வாரம். நீங்க வந்து என்ன சொல்லி 3 நாள் காணமே எடுக்குது. அப்ப என்னத்துக்கு அப்ப நாங்க இந்த பிள்ளைய கூட்டிக்கு வாரோம்? அது சாத்தியமான விஷயமா? அறிவில்லாத சமூகம் தானே கதைக்கிற கதை இது. எந்த ரெகக்னைஸ் எந்த பிரபல்யமான ஆசிரியராலையும் இந்த வசனம் ஒன்று பயன்படுத்தப்பட மாட்டாது. நாங்க 28 பெச்சுக்கு நீங்களும் A-level முடிச்சு யூனிவர்சிட்டி போய் BSc எல்லாம் முடிச்சு ஒரு டீச்சரா வாங்கும், எங்க இடத்துக்கு வாங்க, சரி நாங்க விலைக்கு போறோம், நீங்க வாங்க வந்து போட்டு நீங்க படிப்பிக்கிறீங்க. சிவனால ஒருத்தன் சொல்லலாம் 100 நாள் காணுமே எடுக்கிறதுக்கு சொன்னா உங்களுக்கு எப்படி கோபம் வரும்? என்னடா நாங்க ஓயில் எழுதி முடியாத இன்னும் ரிசல்ட்ஸ் வராத பிள்ளைகளை கூட்டிக்கு வந்து படிப்பிச்சு கத்தோலிக்கார படிப்பிச்சு நேர்கார படிப்பிச்சு இருக்கமே. அப்ப நாங்க அதுல எக்ஸாம் வர விடலாம் தானே. நீங்க வந்து டக்குன சொல்லு வந்து என்ன நினைச்சு அப்படியே ஆட்டத்தை கலக்கி பிடிச்ச சொல்லு அது 100 நாளே எடுக்கிறான் என்ன படிச்சான்னு சொல்லு. அப்ப நாங்க ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறோம் 3 வருஷம்? அறிவில்லாத சமூகம் அப்படியே மாற்ற வேணாம். ஸோ நீங்க உங்களோட டைம் எப்படி வேஸ்ட் ஆகுதுன்னு நான் இவ்வளவு காரணத்தையும் நான் இந்த மாணவர்களிலிருந்து பெற்றுக்கொண்டேன். ஸோ திங்க் உங்களோட நாள் எப்படி ப்ரொடக்டிவ் நாள் அறிக்கணும்னு சொன்னா அதிகமான நேரம் படிச்சுக்கணும். நிறைய கேள்வி செய்யும், நிறைய கேள்வி செய்யும். எவ்வளவு பேப்பர் எடுக்கணும், பாஸ் பேப்பர் செய்யணும், மாடல் பேப்பர் செய்யணும், அங்கே உங்களோட தாங்கி இருக்கு. நல்ல திறமையான மாணவன் இல்லாதையும் செய். எனக்கு பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு டைம் காணும்னா அதை மட்டும் செய். எனக்கு இன்னும் நிறைய டைம் ஒரு நாளைக்கு நான் ஒரு 1 ஹவர்ல 10 கேள்வி செய்யறேன், ஒருத்தர் 1 ஹவர்ல 25 கேள்வி செய்யறான்டா அந்த 25 கேள்வி செய்யறேன் மாடல் பேப்பர் செய்யறதுக்கு பயப்பட தேவை அவனால செய்யலாம். ஸோ உங்களோட டே நீங்க ப்ரொடக்டிவ் டே மாத்திக்கொள்ளுங்க. ரைட், லெட்ஸ் see in episode 4.